2026 இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப நாட்கள் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து இந்த மகர ராசிக்கு விடிவு காலம் எப்போ பிறக்கும், வெளிச்சம் எப்போ சார் கிடைக்கும், வாழ்க்கையில் என்றைக்கு தான் நினச்ச விஷயங்கள் நடக்கும், மகர லக்கணமாக இருக்கட்டும் மகர ராசியாக இருக்கட்டும், வாழ்நாள் முழுசாக கஷ்டமே பட்டுட்டு இருந்தோம் சார், இனிமேலாவது நிம்மதி கிடைக்குமா, கடன் பிரச்சனை முக்கியமாக தீருமா, உடல் ரீதியான உபாதைகள்லேருந்து வெளியே வரலாமா, எதிர்பார்த்து கொண்டிருந்த வேலைகள் கிடைக்குமா, எதிர்பார்த்துருந்த பொண்ணு ஓகே சொல்லுமா, ரொம்ப நாட்களாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்குமா, குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்குமா, வீடு கட்டாமல் ரொம்ப நாளாக தவிச்சிருக்கு சார் வீடு கட்ட முடியுமா, புதிய வாகனம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆகுது சார், ஒரு வண்டி மேலே ரொம்ப கண்ணு, அந்த வண்டி வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருக்கேன், அதை வாங்க முடியுமா, இது எல்லாத்துக்கும் ஒரு ரெமெடி. மகிழ்ச்சி எப்போ சார் கிடைக்கும், பழசு மாதிரி பணம் எப்போ கையில் போடலும், எப்போ செலவு பண்ணி மீதி அமௌண்ட் வந்து கையில் இருக்கிற அளவுக்கு எப்போ சார் வச்சுட்டு இருக்கிறது, அக்கௌண்ட் பேலன்ஸ் என்றைக்கு சார் ஒரு 7-8 டிஜிட்டுக்கு மேலே இருக்கிறது, ஒரு 10 டிஜிட்டுக்கு மேலே அக்கௌண்ட் பேலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும், அந்த மாதிரிலாம் நம்ம எப்போ சார் உருவாகி வருது அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்து கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வருடத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது சனி, அதோட குரு, ராகு, கேது, இது 3 தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் பிரயாணிக்குது. அப்படி பார்க்கும்போது 2026 முக்கியமான கிரக நிலைகள் சனி, குரு, ராகு, கேது 3 இருக்குது. இதில் சனி உங்களுக்கு முக்கியமான பாதிப்பு சிலது தரும். அது எந்த அளவுக்கு நீங்கள் தப்பிச்சிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் தெளிவாக விளக்கமாக சொல்லிடுறேன். அதனால் என்ன உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் போது எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி குரு, வளர்ச்சிக்கு வாய்ப்பு அதிகமாக தரக்கூடியவர் குரு. ஸோ குரு பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது தான் செய்ய போகிறார், அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதுவும் எந்த வகையில் நல்லது செய்ய போகிறார், யாரால் நல்லா செய்ய போகிறார், அவரை நீங்கள் எப்படி டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். அதே போல் இந்த ராகு கேது எதிர்பாராத மாற்றங்கள். ஒரு பாம்பு காலுக்கடியில் போந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு என்ன தோணும், என்ன பண்ணவே தெரியாமல் அங்கே குதிக்கிறது இங்கே குதிக்கிறது, அந்த பக்கம் திரும்ப அந்த பக்கம் திரும்ப தான் திரும்புவீங்களே, அந்த மாதிரி தான் ராகு கேது. எதிர்பாராத மாற்றங்கள் இருக்கும். இந்த வருடம் மெதுவான முன்னேற்றம் ப்ளஸ் பெரிய முடிவு, இது 2 தான் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். மெதுவான முன்னேற்றமாக இருக்கும்போது பெரிய முடிவாக இருக்கும்போது வேலை, தொழில், இது எல்லாத்த பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அதே போல் இந்த விஷயத்தில் நம்ம பண வரவை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி பார்க்க போகிறோம், காதல், அப்புறம் திருமணத்தை பற்றி பார்க்க போகிறோம், குடும்பம் மற்றும் உறவுகளை பற்றி பார்க்க போகிறோம், கல்வி, மாணவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, இதை நோக்கி பயணிக்க போதால் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம், ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம், அதோட பயணம், வெளிநாட்டு பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம், எதில் நீங்கள் சவால்களை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு பார்க்க போகிறோம், அதற்கான பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குணாதிசயங்கள்லேருந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி சார், இதெல்லாம் ஓகே தான், இந்த ராசியில் பிறந்தா இப்படி தாங்கிற மாதிரி எதை தொட்டாலும் ஒரு மாதிரியாக வச்சு செய்து சார் அப்படின்னு இருப்பீங்க. மகர ராசிக்காரர்கள் எப்போதுமே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். மகர ராசிக்காரர்கள் ப்ரீ பிளான்டு பர்சன். நீங்கள் ப்ரீ பிளான்டாக இருப்பீங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு மெச்சூரிட்டி அதிகம். மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க என்ன தான் படிச்சிருந்தாலும் நீங்கள் ஓரளவுக்கு தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களோட மெச்சூரிட்டி லெவல் அவங்களுக்கு இருக்காது. யுவர் ஐடியாலஜி பர்சன். உங்களுக்கு ஐடியாஸ் அதிகமாக க்ரியேட் ஆகும். ஐடியாஸ் மூலமாக பல வரவுகள், பல நல்ல காரியங்கள் மூலமாகவும் பல நன்மைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் இருக்குது. ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே மேன்மை தரக்கூடிய சில விஷயங்களாக ஒவ்வொரு நாட்களும் அவர்களுடைய நடவடிக்கையிலிருந்து மேன்மை உண்டாக ஆரம்பிக்குது. சரி சார், எதில் பரவாயில்லையாக இருக்குது, இந்த ராசிக்காரர்களில் எதில் பரவாயில்லையாக இருக்குது சார், இந்த காலகட்டத்தில் முக்கால்வாசி உங்களுக்கு பரவாயில்ல தாங்க. ஆனாலும் உங்களுடைய தசாபுத்தி செக் பண்ணும். தசாபுத்தி எதை நோக்கி பிரயாணிக்குது, உங்களுடைய தசாபுத்தி அப்ராக்சிமேட்டாக மைனஸ்லேருந்து ப்ளஸ்லேருந்து அப்படியே ஒவ்வொன்றா ப்ளஸ் பண்ணிகிட்டே வரணும். அதாவது இந்த தசாபுத்திக்காரர்கள் உங்களுடைய கிரக அமைப்பின்படி கட்டங்கள் எப்படி மாறுபடுது, இந்த ராசிக்கு இதுதான் சரியாக இருக்குதா, அடுத்தடுத்த கிரக அமைப்புகள் மாறும்போது உங்களுக்கு சரியாக இருக்குமா. மகர ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறதில்ல. மகர ராசியில் உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் நல்லா தான் இருக்கான், ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படின்னா உங்களோட தசாபுத்தி வேறு, உங்களுடைய நடப்பு நிகழ்வுகள் வேறு. நீங்கள் பிறந்த தேதியிலேருந்து கால்குலேட் பண்ணும்போது உங்களோட ஆக்சிஸ் கிரகத்தினுடைய பார்வை உங்களுக்கு வேறு மாதிரி படுது. அந்த பார்வை உங்கள் மேலேயும் படுது, இன்னொரு கிரகத்து மேலேயும் சேர்த்துப்படுது. அப்போ 2 கிரகத்தினுடைய பார்வை ஈடுபடுறதுனால உங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே போல் இந்த ராசிக்கு வேறு லக்கினம் அதெல்லாம் இருக்குது இல்லை. நீங்கள் யார் கூட பிறந்தீங்க, உங்களோட பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, உங்களுக்கு பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களோட ஜாதகம் சேர்ந்து தான் செல்லுபடி ஆகும். அதே போல் நீங்கள் உங்களோட வசிக்கக்கூடியவர்களும் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களோட ஜாதகம் தான் சேர்ந்து மேட்ச் ஆகும். ஒரு ராசிக்காரன் பிறக்கிறான் அப்படின்னா அவன் ஜாதகம் மட்டும் பேசாது, அவன் கூட இருக்கக்கூடிய எல்லார் ஜாதகமும் அவங்க கூட சேர்ந்து பேசும். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சேர்றவங்க கூட தான் சேரணும் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு நாளும்
அப்படியே எப்படி சொல்கிறது, அனல் மேலே அப்படியே படிக்கட்டு தெரியாமல் ஒரு புகை மூட்டத்திலேயே காலை வைக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கில் போயிட்டுருக்கீங்க. ஒரு விஷயம் எடுத்தால் எதோ தலை சுற்றுது சார் அப்படிலாம் இருப்பீங்க. இந்த மாதிரி ராசிக்காரர்களுக்கு தொழில் வேலையினுடைய பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, மகர ராசிக்காரர்கள் வேலை இடத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்க நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுதுங்க. பதவி உயர்வு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பதவி உயர்வு வாய்ப்பு இருந்தாலும் சில தாமதங்கள் ஏற்பட்டு தான் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதே போல் உழைப்புக்கு மதிப்பும் கண்டிப்பாக உண்டு. உழைப்புக்கு மதிப்பு கிடைக்குது அப்படின்னா இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு லாபம். உழைப்புக்கு மிகப்பெரிய மரியாதை, உழைப்புக்கு மிகப்பெரிய மதிப்பு, இது எல்லாமே இந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்குதுங்க. புதிய வேலை தேடுறவங்களுக்கு மே மாதம் முதல்ல வாய்ப்பு உண்டு. புதுசாக தொழிலே தொடங்குறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல தான். ஆனால் மே மாதத்துலேருந்து கொஞ்சம் நல்ல வாய்ப்புகள் இருக்குது புதிய வேலையில் தேடுறவங்களுக்கு. வெளிநாட்டு வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கும் நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா தான் உண்டு. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாட்டு போகிறதுக்கு பெருசாக ஒன்றும் இது பண்ண மாட்டீங்க. ஏற்கனவே வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்லையாக இருக்கும். அதே போல் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய முதலீடு கவனமாக செய்ய வேண்டிய ஒரு நேரமாக இருக்குது. ஸோ அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம். பழைய தொடர்புகள் மூலம் லாபம் கண்டிப்பாக உண்டுங்க. பழைய தொடர்புகள் யாராக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட கோச்சிக்கிறதோ சண்டை போட்டுக்கிறதோ அதெல்லாம் பண்ணாதீங்க. அப்படியே சண்டை போட்டிருந்தாலும் கொஞ்சம் அப்படியே சைலண்ட்டாக அப்படியே மூவ் ஆகிக்கோங்க. அதே போல் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சனி உங்களோட முயற்சியை சோதிப்பார். முயற்சின்னா எந்த மாதிரி முயற்சி? ஓரளவுக்கு கொஞ்சம் விட்டு உங்களை அப்படியே சரி பண்ணுவார். உங்களோட முயற்சியை அப்படியே சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்லாம் அப்படியே சோதித்து பார்ப்பார். ஆனால் கைவிடவே மாட்டார். என்ன பண்ணாலும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருமாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு நல்லது செய்வார். ஆனால் உங்களுக்கு பாடம் புகட்டி தான் செய்வார். அதை மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் நீங்கள் பயந்துக்கிட்டோ இல்லை வேறு ஏதாவது இப்படி தொழிலில் போயிருக்கே அப்படின்னு பேக் அடிக்கிறதோ இல்லை ஏதாவது வேலைக்கு போகிற இடத்துல இப்படி சொல்கிறாங்களே அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு மைண்டை டைவர்ட் பண்ணிக்கிறதோ கூடவே கூடாது. வேலைக்கு போகிற இடத்துல சில மைண்டு டைவர்ஷன்ஸ் உங்களுக்கு ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் அதிகம். அதை மட்டும் டைவர்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. உங்களோட தொழிலில் மெயினாக கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்துங்க. தேவையில்லாமல் அவன் சொல்கிறான் வேலை பார்க்குறவன் வந்துட்டான் எதையும் நீங்கள் மைண்ட் டைவர்ட் பண்ணிக்காங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. அதே போல் இந்த தடவை உங்களுக்கு சனியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவிகரமாக தான் இருக்க போகுது. எந்த பிரச்சனையும் பண்ணாமல் தான் இருக்க போகுது. அதனால் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு தகுந்தாற் போல் உங்களோட உழைப்பு போடுங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு பண வரவும் பொருளாதாரமும் எப்படி இருக்க போகுது? இந்த தடவை பண வரவு உங்களுக்கு சீராக இருக்கும். சார் எப்போவுமே ஒரே லிமிட்டாகவே இருக்குது சார், எந்த காலகட்டத்தில் தான் கொஞ்சம் மேலே ஓங்கி வரும் அப்படின்னு கேட்பீங்க. பழசில் நீங்கள் செலவு பண்ணது போக கடன் வாங்கி மீதி செலவு பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்க. அதாவது மாதம் ஒரு 10,000 சம்பளம் வருது அப்படின்னா 11,000 உங்களோட செலவாகிட்டு இருந்தது. சேவிங்ஸ்ன்னு இன்னும் பெருசாக எதுவும் எடுத்து வைக்கல. ஆனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு உத்தமமான ஒரு விஷயம் என்ன பண்ணால், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவும் எடுக்க மாட்டாங்க. சேவிங்ஸில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துவாங்க. ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு அதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டும் உண்டு. அதனால் இந்த ராசிக்காரர்கள் எப்போவுமே பண வரவு சீராக இருக்கும் போதே அவங்க சேவிங்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்திக்குவாங்க. செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது. குடும்பத்தில், வீட்டில், மருத்துவத்தில் இந்த மாதிரி எதிர்பாராத சின்ன விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது எல்லாமே சரியாயிடும். ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் இல்லை. சேமிப்பு மிகவும் அவசியம் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அந்த டைமில் கொஞ்சம் சேமித்து வச்சுருந்தா இப்போ கொஞ்சம் யூஸ் ஆகிருக்குமே, அந்த டைமில் இதை பண்ணி தான் கொஞ்சம் யூஸ் ஆகிருக்குமே, இந்த டைமில் அதை கொஞ்சம் பண்ணியிருந்தால் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருப்பீங்க. தவிர ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா பொழைச்சிக்குவீங்க. ஸோ இந்த டைமில் கண்டிப்பாக சேமிப்புக்கு கொஞ்சம் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்பவே நல்லதாகவும் அமையுதுங்க. அதே மாதிரி நல்ல காலம் எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலைலேருந்து அக்டோபர் வரைக்கும் அருமையாக இருக்குது. இந்த ஜூலை டு அக்டோபர் காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதில் மிகுந்த லாபமும் உண்டு, பல நன்மைகளும் உண்டுங்க. அதே போல் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, கடன் எடுப்பது குறைக்கணும். கடன் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை குறைச்சிக்கணும். தேவையில்லாத கடனாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ரொம்ப முக்கியமான கடன் சார், அதை கடன் எல்லாமே பண்ணலாம், ஆனால் கடன் போட்டால் என்ன பெரிய இதெல்லாம் இல்லை, இஎம்ஐ கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு மைண்ட் இருந்தது அப்படின்னா தயவுசெய்து அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்களுக்கு பணம் கொடுப்பதில் தவிர்த்துவோங்க. அது ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குதுங்க. நண்பர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்காதீங்க அப்படின்னே இந்த டைமில் சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் இப்போ நண்பர்கள் கேட்குறாங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் மாட்டிட்டு முடிக்கக்கூடிய ஒரு அவசியமாக இருக்கும். மகர லக்கினக்காரர்களாக இருந்தாலும் சரி, மகர ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, பணம் கொடுத்துட்டு அதுக்கு வரும் அப்புறமேட்டு வரும்னு கொஞ்சம் தேவையில்லாமல் எடுத்து பிடிச்சிட்ருக்கோம். உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்துடும். பட் இருந்தாலும் கொஞ்சம் மைண்ட் டைவர்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் தேவையில்லாமல் மைண்டு குழப்பிக்கிறதுக்கான எந்த ஒரு வேலையும் பண்ணாதீங்க. அதில் முக்கியமான ஃபஸ்ட்டு வேலை கடனை குறைக்கணும். அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடன் எடுக்கிறத குறைச்சிக்கோங்க. அடுத்தது நண்பர்களுக்கு பணம் கொடுக்கறதையும் தவிர்த்துக்காங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு காதல், திருமணம் இந்த 2 விஷயம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நிலையான உறவு உருவாகுங்க.
காதலில் நிலையான உறவு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய காதல் மீண்டும் வர வாய்ப்பு உண்டுங்க. அதாவது நிலையான உறவு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு தருணத்தை நீங்கள் வந்து சந்திக்க போகிறீங்க. அந்த தருணத்தின் மூலமாக பல முக்கியமான உறவு வந்து உங்களோட வந்து இணைய போகுது. அதில் நிலையான உறவு உருவாகிறதுக்கான முதல் காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுங்க. பழைய காதல் மீண்டும் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ பழைய காதல் வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஸ்டெப்ஸை மூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையை இதுக்கு மேலே சரி பண்ணிக்கோங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் 2027 நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த டைம் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு 100% உண்டு. குறிப்பாக ஆகஸ்ட் டு டிசம்பரில் நல்ல நேரம். ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ரொம்ப முக்கியமான நேரம். அந்த டைமில் நீங்கள் வந்து திருமண வாய்ப்புகள் ஸ்டெப்பு இப்போலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆகஸ்ட் டு டிசம்பரில் திருமணம் வந்து கைக்கூடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த டைமில் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து திருமணத்துக்கான சில விஷயங்களை ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா நன்மைகளாக வருதுங்க. அதே மாதிரி திருமணம் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறிய கருத்து வேறுபாடு பேசிக்கொண்டே தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கிற வாய்ப்புகள் அதிகம். அதை நீங்கள் பேசியே தான் சரி பண்ணிக்கணுமே தவிர தேவையில்லாமல் அதை பண்ணியா இதை பண்ணியா அதை பண்ணியாலாம் நீங்கள் பேசவே கூடாது. இந்த காலத்தில் பேசுகிறதுக்கான ஒரு பாயிண்ட்டாகவும் இல்லைங்க. அதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போல்லாம் பேசி தான் சரி பண்ணி ஆகணுமே தவிர சண்டை போடவே கூடாது. பேசிகிட்டே தீர்த்துக்கணும் அப்படிங்கிறது மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பம் அப்புறம் உறவு இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குடும்பத்தில் பொறுப்புகள் வந்து அதிகரிக்கக்கூடிய நேரமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க. பெரியவங்களோட ஆலோசனை ரொம்ப முக்கியம். உங்களோட வீட்டில் பெற்றோர்கள் இருக்காங்க, பெரியோர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆலோசனைகள் ரொம்ப முக்கியமாக இந்த காலகட்டத்தில் தேவைப்படும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அவங்க பேச்சு கொஞ்சம் மதிப்பு கொடுங்க. அவங்க பேச்சுனால சில கோபங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அந்த கோபத்தெல்லாம் மறந்துட்டு அதுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுங்க. அதன் மூலமாக பல நன்மைகள் காத்து கொண்டு இருக்குது. இதில் எது நல்லது அப்படின்னா குடும்ப ஆதரவு வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. குடும்பத்தின் மூலமாக பல நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அதே போல் எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா சொத்து விஷயங்களில் சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் சொத்து விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கல்வி மாணவர்கள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு கவனம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். போட்டித் தேர்வுகளில் வெற்றிக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இதில் மார்ச் டு ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு கொஞ்சம் நல்ல காலமாக தான் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி மைண்டை டைவர்ட் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. தேவையில்லாத இதெல்லாம் மைண்டில் போட்டுட்டு குழப்பிக்காதீங்க. நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா சோம்பேறித்தனம் தவிர்க்கணும். சோம்பேறித்தனத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தவிர்த்துக்கணும். அதுதான் வந்து உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் கருதப்படுதுங்க. உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. உடல் சோர்வுனால் என்ன பண்ணோம், தேவையில்லாமல் உடம்பு வந்து அசதி காட்டிகிட்டு இருக்கோம். எலும்பு மூட்டு பிரச்சனைகளில் கவனமாக இருக்கணும். அதை வந்து மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. உடற்பயிற்சி கண்டிப்பாக இந்த டைமில் தேவை அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 1-2 எக்ஸசைஸாவது பண்ண ஆரம்பிங்க. தூக்கம் சரியாக இருந்தாகணும். நல்லா தூங்கி எழுந்திரிங்க. நல்லா கொரட்டை விட்டு தூங்கி எழுந்திரிக்கிற அளவு உங்களுக்கு தூங்கி எழுந்திரிக்கணும். எப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சோமானே தெரியாத அளவுக்கு நல்லா தூங்கி எழுந்திரிக்கணும். யோகா தியானம் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அச்சீவ் பண்ண மாதிரி. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு பயணம் வெளிநாடு இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா வேலை காரணமாக வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக உண்டு. அது வெளிநாடாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய இடத்துலேருந்து ஒரு ஆறோ அல்லது கடலோ தாண்டி நீங்கள் வந்து போயிட்டு வர மாதிரி இருக்குங்க. ஒரு நீர்நிலையை தாண்டி போயிட்டு வர மாதிரி, மலை நீர்நிலை இது ரெண்டில் ஏதோ ஒன்று தாண்டி போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதே போல் வெளிநாட்டு செல்ல வாய்ப்பு ஓரளவுக்கு இருக்குது. வேலை காரணமாக தான் போயிட்டு வருவீங்க. அது ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நல்ல காலம் தான். மே டு செப்டம்பர் வரைக்கும் பயணம் வெளிநாட்டுலாம் வந்து ஒரு அருமையான காலகட்டம். ரொம்ப நல்ல காலகட்டமாகவும் அமையுது. அதன் மூலமாக பல தெளிவான சில விளக்கங்களும் நம்மளுக்கு கிடைக்கிது. அதாவது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வுனால நீங்கள் வெளிநாட்டுக்கு போய்ட்டுருவீங்க. அல்லது புது பிஸ்னஸில் ஒரு அவுட்கம் எடுக்கிறதுக்காக நீங்கள் வந்து வெளிநாட்டு போய்ட்டுருவீங்க. புதிய தொழிலில் நல்ல லாபம் எடுக்கிறதுக்காக வெளிநாட்டு போய்ட்டுருவீங்க. இது மாதிரி பல கருத்துக்கள் வந்து முன்வைக்கிறாங்க. சரி சார், இதில் எந்த ஒரு விஷயம் சவாலாக இருக்க போகுது அப்படின்னா முக்கியமான சில 3 விஷயங்கள் இருக்குது. அந்த 3 விஷயத்தை சொல்கிறேன், எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். மன அழுத்தம் கண்டிப்பாக உண்டுங்க. தாமதமாக வந்து எதையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பியவர்களை ஏமாற்றாமல் இருக்கணும் அப்படிங்கிறது மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களுடைய வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிறத மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பரிகாரம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சார் சனிக்கிழமையில் நெய் தீபம் கண்டிப்பாக நல்லது தான், ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி சனி வழிபாடு அப்படின்னு ஒன்று இருக்குங்க. சனி வழிபாடு ரொம்ப முக்கியமானது. சனி பகவானை அந்த கிரக நிலைகளில் பார்த்து கும்பிட்டு வர்றது தான் ரொம்ப ஒரு முக்கியமானது. சனிக்கிழமையில் நெய் விளக்கு தீபம் ரொம்பவே நல்லது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய பரிகாரம். அதே போல் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை மஞ்சள் பூஜை, அதே போல் குரு அருள் போற்றவும் அப்படிங்கிறது, அதாவது குரு அருள் போற்றவும் அப்படிங்கிறது ஓம் குருவே நமக ஓம் குருவே நமக ஓம் குருவே நமக அப்படின்னு தினம் சொல்லி பாருங்கள். அதனால் மிகப்பெரிய நன்மைகள் உண்டு. அது நிறைய பேர் தெரியறதில்ல.
வியாழக்கிழமைகளில் மஞ்சள் வச்சு பூஜை பண்ணுறதும் குரு பகவான் அருளை பெறுறதுக்காக ரொம்பவே வணங்கி அவர்களை அடிபணிஞ்சு வணங்குவது ரொம்பவே நல்லது. தடைகள் இருந்தாலும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். ஏதாவது ஒன்று தடுத்துட்டு இருக்கும்ல, அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். அது ரொம்பவே நல்லது. பொதுவான கிரகம் பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்னதானம், கோவில் தரிசனம். கோவிலில் சாமியை கும்பிட்டு முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் ஒரு 2-3 கை முடிஞ்சா ஒரு கவர்லையாக போட்டு விடுங்க. இல்லையா ஒரு கிண்ண மாதிரி இருக்கும்ல இலையில், அதில் போட்டு விடுங்க. அது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மெதுவான ஆனால் உறுதியான ஒரு முன்னேற்றமாக இந்த காலகட்டம் இருக்க போது. வேலை பயணத்தில் ரொம்பவே வளர்ச்சி தரப்போது. வேலை பணத்தில் இந்த 2 விஷயத்தில் வளர்ச்சி. தொழில் பண்ணால் காசு, அதாவது நீங்கள் எது பண்ணாலும் காசு இல்லை, தொழில் பண்ணால் காசு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி தானே. அதை ஞாபகப்படுத்துது. திருமணம் அப்புறம் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டாகுது. அதே போல் இந்த ராசிக்காரர்களோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவசரப்படாதீங்க, பொறுமை தான் வெற்றியை தரும் அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரர் 2026 தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் வளமும் பெற இந்த ஜோதிட ரீதியாக சில விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடியவங்க, மகர லக்கணத்தில் இருக்கக்கூடியவங்க சில கோயில்களுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க. அந்த கோவில்களினுடைய சில முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன். மகர ராசிக்கு எப்பயுமே திருப்பதி ஏழுமலையானோட வழிபாடு ரொம்ப அவசியம். திருப்பதி ஏழுமலையான் வணங்கினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அது மூலமாக பல நன்மைகள் சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு இடம் நான் சொல்கிறேன். திருமணமாகி சண்டை சச்சரவுகள் இருக்குது அப்படின்னா திருச்செங்கோடு மலை. நிறைய பேர் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். திருச்செங்கோடு மலையில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை வழிபடணும். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய செங்குட்டு வேலையரை வழிபடணும். மேலே இருக்கக்கூடிய விநாயகர் வழிபடணும். அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 பேர் ஒரே கோவிலில், ஒரே ஊரில், ஒரே மலையில் இருக்காங்க. இதில் சிவனும் சக்தியும் ஒரே உருவமாக ஒரு அர்த்தநாரீஸ்வரர் ரூபத்தில் காட்சியளிக்கிறார். தசபாசானத்தால் செய்யப்பட்ட சிலை, 60 அடி பாம்பு சிலை அந்த மலை மேலேயே இருக்கும். நீங்கள் அதை போய் வழிபட்டுட்டு அப்புறம் போய் மேலே இருக்கக்கூடிய சாமியை வழிபட்டுவாங்க. 1200 படிக்கட்டு. இல்லை சார் எப்படி படிக்கட்டு ஏறுறது அப்படின்னா, மேலே வண்டியே போகுது, நீங்கள் பஸ்ஸே போயிட்டு வரும், நீங்கள் மேலேயே போயிட்டு சாமி கும்பிட்டுடலாம். அந்தளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே பண்ணி வச்சுருக்காங்க. அருமையான ஸ்தலம். நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது, அவ்வளோ அருமையான ஸ்தலம். புதுசாக திருமணமானவங்களாம் அங்கே போய் மாலை மாற்றுவாங்க. திருமணமாகி ரொம்ப வருடங்கள் ஆனவங்க கண்டிப்பாக போய் வழிபட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துக்கு போயிட்டு வருவாங்க. ரொம்ப பெரிய நல்லதெல்லாம் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்தலத்தில் இறை வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா திருமணமாகி பிரச்சனை இருக்கிற உங்களோட லைஃப் சரியாகும். அதே போல் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத ஸ்தலமாக பழனியில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி அப்படிங்கிற கோயில். அதுதான் 3வது பழனி. அதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டியதுன்னு இல்லை, உங்களுக்கு முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. திரு ஆவினன்குடி மிகப்பெரிய பழமை வாய்ந்த கோவில், மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கோயில். அந்த கோயிலினுடைய கீழே பார்த்திங்கன்னா ஒருத்தர் இருப்பார். அதாவது அந்த திருஆவினங்குடியை பற்றி பேசக்கூடிய ஒருத்தர் இருப்பார். சாமியை பற்றி பேசக்கூடிய ஒருத்தர் இருப்பார். அந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக முருகரே உங்கள்கிட்ட வாட்சொல் மூலமாக பேசுவார். ஏதோ ஒரு ரீதியாக உங்களிடம் பேச விரும்புவார். அதே போல் இதெல்லாம் பேசி முடித்ததுக்கு பிறகு இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயங்களும் நடக்குமா அப்படின்னு கேட்டுகிட்டே வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ராசிக்காரன் பூந்து அது இதையும் சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ பதட்டமாக இருப்பாங்க மற்ற ராசிக்காரெலாம். ஆனால் இந்த மிகர ராசிக்காரன் எல்லா ராசியோட டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு ஏடா இதுக்கே அப்படிங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டு தன்மையோடு இருப்பாங்க இந்த மகர ராசிக்காரங்க. மகர ராசியில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம். உங்களுடைய கந்திஷ்டிகள் நீங்கணும் அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துனா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். அதில் கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அல்லது மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் இருக்குதுங்க. 8mm சைஸுக்கு ஒரு அமௌண்ட்டு, 6mm கருங்காலி மாலைக்கு ஒரு அமௌண்ட்டு, ரிங்குக்கு ஒரு அமௌண்ட்டு, பிரேஸ்லெட்டுக்கு ஒரு அமௌண்ட்டு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் டீட்டெயில் கேட்டிங்க அப்படின்னா எங்களை தெரிய சொல்லுவாங்க. ஃபோன் பண்ணாங்க அப்படின்னாலும் நீங்கள் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் கட்டாயம் பகிருங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.